எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்லி ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா எவ்வளோ நல்லா ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு பெரிய நன்றி. அண்ட் உங்கள் கேள்விக்கு பதில் கண்டிப்பாக பண்ணுவேன். நவ் தட் ஒரு இது சக்ஸஸ் ஆயிடுச்சு, ஒரு இட் வில் டெஃபினெட்லி மோர் பீப்புள் வில் அப்ரோச். ஸோ அந்த அந்த ஒரு பிலீஃப் இருக்கும் எல்லா ப்ரொடியூசர்ஸ் இதில். அண்ட் 36 வயதுல மேலே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இது முடியாது. இது ஒரு ஃப்ரேமில் எனக்கு வச்சுட்டு இந்த படம் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு நல்ல ரோல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுவேன். ஃப்ராங்காக சொல்லணும்னா ஹஸ்பண்ட்ஸ் தான். நீங்கள் எல்லாமே இங்கே நிறைய பெண்கள் விட ஆண்கள் தான் நிறைய இருக்காங்க. ஸோ நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் இவ்வளோ வேலை பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு வீட்டில் ஒரு பெண் மூலமாக இவ்வளோ பியூட்டிஃபுல்லான குழந்தைகள் இருக்காங்க, சாப்பாடு இருக்குது, ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லாக ஒரு அட்மாஸ்பியர் இருக்குது. அது எல்லாமே உங்கள் ஒய்ஃபோட கான்ட்ரிபியூஷன் தானே. ஸோ அதே மாதிரி அவங்க ட்ரீம்ஸ், அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு வீடு காரு இது எல்லாமே முக்கியம் இல்லை. அது ஒரு ஆண்களோட ட்ரீம்ஸ் தான். அது பெருசாக ஒரு வீடு வாங்கணும், கார் வாங்கணும், அது எல்லாமே மென்னோட ட்ரீம்ஸ் தான். அவங்க ட்ரீம்ஸ் என்னென்னா குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்களுக்கு என்ன ட்ரீம்ஸ் இருக்குது அது கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். ஸோ டெஃபினெட்லி மேரேஜ்க்கு அப்புறம் கேட்டிங்கன்னா ஹஸ்பண்ட்ஸ் தான். இதெல்லாமே வாழ்க்கையில் ஒருத்தருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். இது கடவுள் தான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. இட்ஸ் நாட் தட் அதர் கேர்ள்ஸ்க்கு தே வில் நாட் பி ஏபிள் டு டூ வாட் ஐ டிட். இது எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டைரக்டர் வந்து இந்த கதை சொன்னாங்க. அவங்க ஒரு 36 இயர் ஓல்ட் பற்றி ஒரு கதை எழுதியிருக்காங்க. திஸ் இஸ் ஆல் காட் கிவன். ஸோ என்கரேஜ் பண்ணணும். இந்த படத்துக்கு அப்புறம் ஐ எம் ஹோப்பிங் தட் சம் சேஞ்ச், சம் இண்டஸ்ட்ரியில் சம் சேஞ்ச் வரும். அண்ட் சின்ஸ் இட்ஸ் அ சக்ஸஸ், கண்டிப்பாக இப்போ சேஞ்ச் வரும். மஞ்சு வாரியர் இது வரைக்கும் இந்த படம் பார்க்கல. ஸோ முந்தானே தான் பேசினேன். அண்ட் அவங்க சென்னை வரும்போது கண்டிப்பாக மீட் பண்ணுவாங்க, படம் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் பேசுவாங்க. இது வரைக்கும் பேசல, அவங்க பார்க்கல, படம் பார்க்கல.